ஹலோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், கொள்ளு துவையல் இன்னைக்கு செஞ்சு பார்ப்போமா? நல்ல ஒரு கப்பு கொள்ளு எடுத்துக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பூண்டு, ஒரு 2 காஞ்ச மிளகா. இது நான் கொள்ளை ஊற வச்சுருக்கேன். எப்படி செய்யறேன் நான் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒரு கடாயில் நல்லா அது சூடான உடனே நம்ம வச்சுருந்த கொள்ளை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொள்ளோட வாசனை வர வரைக்கும், அது கொஞ்சம் டப்பு டப்புன்னு பொரியிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்தாச்சா? அதை ஒரு பாத்திரத்தில் அப்படியே மாற்றிக்கோங்க. சூடாக இருக்கும்போதே மாற்றிக்கலாம், ஒன்றும் ஆற வைக்கணும்னு இல்லை. இப்போ நம்ம கொள்ளை பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. இப்போ நான் ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றுறேங்க. கொள்ளு மூழ்கிற அளவுக்கு அது ஊறுற வரைக்கும் தான் தண்ணி ஊற்றணும், அதிகமாக ஊற்றிடாதீங்க. இதை ஒரு 4 மணி நேரம் அப்படியே மினிமம் அப்படியே ஊற விட்டுருங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொள்ளு சூடு, இது நல்லெண்ணெயில் செஞ்சீங்கன்னா அந்த சூடு உங்களை ஒன்றுமே செய்யாது. இப்போ நம்ம வச்சிருந்த காஞ்ச மிளகா, பூண்டு, வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. வதங்கிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ இதை நம்ம ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த கொள்ளை எடுத்து இதோட சேர்த்துருவோம். கொள்ளு நீங்கள் தொட்டு பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க. இதில் உங்களுக்கு தேவையான உப்பு, பெருங்காயம், ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய், துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல், ஆனால் தேங்காய் சேர்த்திங்கன்னா அதோட ஃபைபரும் உங்களுக்கு சேர்ந்துடும். இதை நம்ம மிக்சியில் ஒரு அது தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்பப்போ பல்ஸ் மோடும் போட்டுக்கோங்க. சுவையான துவையல் ரெடிங்க. நல்ல சுடசாதத்தில் நெய் ஊற்றி சாப்பிட்லாம், இல்லைன்னா இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க.